வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாதுளம்பழ அல்வா. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மாதுளம்பழ அல்வா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. மாதுளம்பழம், சர்க்கரை, பால், கார்ன்ஃப்ளவர், ஏலக்காய், முந்திரி, நெய், இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாதுளம்பழ அல்வா செய்கிறதுக்கு இப்போ மாதுளம்பழத்தை இந்த ஜாரில் போட்டுட்டு ஜூஸரில் போட்டுடலாங்க. ஜூஸரில் போட்டு நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதில் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். கொஞ்சம் ஒரு பைப் அடிச்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம். மாதுளம்பழ அல்வா செய்ய பேன் வச்சுருக்கேங்க. பேன் காஞ்சிச்சு. இதில் நெய் போட்டுடலாம். நெய் போட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா சிறந்துச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ இதில் மாதுளம்பழ ஜூஸை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். மாதுளம்பழ அல்வான்றது ஒரு வித்தியாசமான அல்வாங்க. நம்ம நிறைய அல்வா சாப்பிட்ருக்கோம். வீட் அல்வா, பனானா வீட் அல்வா நிறையா. ஆனால் இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக மாதுளம்பழம் கடித்து சாப்பிட்ணுன்னா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அது கொட்டை வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதுளம்பழத்துலேயே ஸ்வீட் இருக்கும். அதனால் நான் சர்க்கரை கம்மியாக தான் போட போகிறேன் இதில். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வருது. இப்போ நம்ம இந்த ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை தூவிக்கலாம். அதில் இது கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டு பண்ணலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். 1 கப் ஜூஸுக்கு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். போட்டோன்னா கட்டி தான் தட்டும். அதை நம்ம உடச்சி விட்டு நல்லா கலரிக்கணும். இப்போ மாதுளம்பழ ஜூஸும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா கலந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை கொட்டி கலந்துடலாம். அரை கப் சர்க்கரை போட்டிருக்கேன். 1 கப் ஜூஸுக்கு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு பால். அது நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும். அது வரைக்கும் கலரணும் கைவிடாமல். இது நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்குங்க. இதில் நம்ம கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம். நீங்கள் கேசரி பவுட்ரு போட்டாலும் சரி, இல்லை இதே கலரில் அப்படியே நேச்சுரலாக இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க. நான் ரெட் கலராக வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக பவுட்ரு போட்டிருக்கேன். இப்போ ஏலக்காவை தூவிடலாம். முந்திரி பருப்பையே சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் அவ்வளோவா நம்ம சேர்க்கவே இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்ததோடு சரி. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் தான் இதுக்கு வந்து ஒரு பளபளப்பு தன்மையை கொடுக்கும். நெய் சேர்த்தோம்னா நல்லா ஒரு கிளாஸி லுக்கே வந்து பாருங்கள். இப்போ இது ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா சுருண்டு வருது. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எடுத்து ஆற வச்சா நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள், சேர்ந்து கடாயில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இதுதான் கரெக்டு ஸ்டேஜு. அது ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த ஹீட்லேயே இருந்தாலே சரியாயிடும். இப்போ நமக்கு மாதுளம்பழ அல்வா ரெடி. இப்போ மாதுளம்பழ அல்வாவை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாங்க. மாதுளம்பழ அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.